துலாம் ராசியோடைய பொது பலன். துலாம் ராசி வந்து எப்பயுமே எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ அவங்க நம்ம கூட பழகுறத வச்சு தான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்குவோம். ஆனால் அவங்க எடை போட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள பார்த்த உடனே அவங்கள பற்றி ஒரு ஐடியாலஜிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த துலாம் ராசியில இது இருக்குமே, ஆமாங்க, அந்த மாதிரி எடை போட்டுருவாங்க. அந்த மாதிரி எடை போட்டுருவாங்க. முக்கியமாக வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து 6வது மாதம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து ராசியின் 9ஆம் இடத்துலேருந்து குரு ராசியை பார்க்குறாரு. அப்போ நல்ல புதுப்பொலிவோட முகத்தில் நல்ல ஜோஷ் இருக்கும். இவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாமே நல்லா கிடைக்கும். முக்கியமாக பீரியட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் என்னென்ன பெண்டிங் இருக்கோ அந்த குரு பகவான் மாற போகிறதுக்குள்ளே இவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அந்த விஷயத்த கொடுத்துருவாங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது. அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம். ஏன்னா அந்த ராசியினுடைய பார்வை அந்த 9ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கண்டிப்பான முறையில் அதெல்லாம் கிடைக்கும். ஓகே ரணிகா, மேலே கொடுங்க. ரணிகாவோட ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்கா? ஓகே ஓகே, முதல்ல அவங்களோட ஜாதகத்தை பார்த்து என்ன பலன்னு சொல்ல முடியுமோ சொல்லுங்களேன். ஐயோ கொஞ்சம் நல்லதா சொல்லுங்க. இது என்ன டிஸ்க்ளைமரா சொன்னா எப்படி? இல்ல ஆக்சுவலி பிரணிகாக்கு இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கான நேரம் தான் கரெக்டா. ஐயோ அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும். வீட்டில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் வீட்டில் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக 100 விழுக்காடு உண்டு. வீட்டில் ஒரு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இவங்க பேரில் ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்கள ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? ஆமாவா, உங்க பேர்ல ஆரம்பிக்க போறாங்களா? ஆமாம்மா சார். இனிமே இவங்களுக்கு ஒரு 5 வருஷம் டாப்ல இருக்கு சார். அல்டிமேட்டா இருக்கு. ஒரு பிசினஸ் மேன் உங்களோட ஹஸ்பண்டா வரதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. இளம் நடிகை தொழிலதிபருடன் திருமணமா? சரி ஓகே, கல்யாணம் ஆக போது நீங்களா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும் சார். இல்ல வீட்ல சொல்லி அவங்களே அரேஞ்ச் பண்ணி ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஊரறிய திருமணம் தான் நடக்கும். உங்களோட சாய்ஸ் என்ன, அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் சார். அதான் அவங்களும் சொன்னாங்க. இல்ல அவங்க அரேஞ்ச் மேரேஜ்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் ரியாக்ஷனை பார்த்த அப்புறம் தான் அவங்க வந்துட்டு இல்ல அப்படி சொன்னாங்க. அவங்க நான் ஓடி போவேன்னா சொன்னேன். கண்டிப்பா வீட்ல லவ் பண்ணதை அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்கன்னு தான் சொன்னேன். ஓகே, அப்படி பண்ணி வச்சா சந்தோஷம் தான். ஓகே, துலாம் ராசிக்கான பொதுவான பரிகாரம். பொதுவான பரிகாரம், இவங்க எப்பயுமே இந்த சாலையோரத்தில் இருக்கிற சிறு வியாபாரிகளுக்கு அந்த அவங்க எடை போடுறாங்க இல்லையா, அதை வாங்கி தரது வந்து ரொம்ப நல்ல பரிகாரமாக இருக்கும். ஓகே குட். ஓகே, கடகராசி போல. அடுத்து கடகராசிக்கான பொது பலன். சார், கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் ஆள் மனதோட சிந்திக்கிற குணம் அவங்களுக்கு இருக்கும். இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதேபோல் வீடு கட்டக்கூடிய யோகம் கட்டாயமும் உண்டு. அதேபோல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது. மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். ஓகே, வரக்கூடிய வருடம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். வீடு வாங்க முடியும், கார் வாங்க முடியும். கண்டிப்பாக சார். கோதண்டம் சார் மைக்க கொடுங்க. கோதண்டம் சார்ட்ட மைக்க கொடுங்க. அவருடைய ஜாதகம் உங்கள்கிட்ட தானே இருக்கு. ஓகே, அவர் ஜாதகம் சொல்லக்கூடிய பலன் என்ன? இவர் சாரோட ஜாதகம் வந்து அவர் எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ள எப்பயுமே சோகம் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்க்கும்போது வாழ்க்கையில் அவர் படாத கஷ்டங்கள், அவர் படாத பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய தாயின்ற ஒரு சக்தியால் மட்டும்தான் அவர் மேலே வந்தது. யாரோட சப்போர்ட்டுமே எப்பயுமே ஒரு தனிமை இருந்துகிட்டே இருக்கும் அவர் லைஃப்பில். பட் எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய சாதிக்கக்கூடிய ஜாதகம் அது. 2025 2035 வரைக்கும் ஃப்ளைட்லேயே சுற்றிட்டு இருப்பார். அடே